வைத்து பொதுவாக கம்பனால் வள்ளுவனால் தமிழ் மொழி சிறப்படைந்தது. ஆனால் அந்த தமிழ் மொழி கலைஞரால் தான் செம்மொழியானது என்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய மொழிக்கே கிடைத்த மகுடம். அது வயதான பிறகும் அழகாக தெரிவார்களா என்று கேட்டால் எல்லோருமே இளமையைத்தான் விரும்புவார்கள். இப்பெல்லாம் யாரும் வயசாகிறத ஆணும் விரும்புவதில்லை, பெண்ணும் விரும்புறதில்லை. ஒரு காலத்தில் பெண்கள் மட்டும்தான் அதில் என்ன பண்ணுவாங்க, கான்சியஸா இருப்பாங்க. இப்பொழுது ஆண்களும் அதற்கு ஈக்குவலா இருக்கிறாங்க. ஆனால் வயதானாலும் அந்த முகத்தில் பொலிவு கூடுகிறது என்று ஒரு மனிதரை நாம் பார்த்து வியக்கக்கூடிய முகம் எந்த முகம் என்று சொன்னால், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய 8 கோடி தமிழர்களினுடைய அடையாளமாக திகழக்கூடிய முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞரினுடைய அந்த முகம்தான். வயசான பிறகும் ஸ்டைல் அழகு இன்னும் குறையல அப்படின்னு சொல்லக்கூடிய வண்ணம் இருந்த முகம் அது. அந்த நெற்றியிலே தெரியக்கூடிய 3 கோடுகள் அன்றைக்கெல்லாம் ஒரு 40 தொட்டவர்களுக்கெல்லாம் தெரியும். இப்ப இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கு அந்த அளவுக்கு நினைவு கூறுவார்களான்னு தெரியல. பழங்காலத்தில் நகைச்சுவை நடிகர் என்று சொன்னால் நாகேஷ் தான் நமக்கு நினைவுக்கு வந்துரும். அவளுக்கு என்ன அழகிய முகம், அவளுக்கு என்ன இல்ல, ஞாபகம் வராதவங்களுக்கு நினைவு கூறுவதற்காக சொல்லுகிறேன். அந்த நாகேஷ் அவர்கள் ஒரு முறை மேடையிலே கலைஞரை பார்த்து சொன்னார், உங்கள் நெற்றியிலே இருக்கக்கூடிய அந்த 3 கோடுகள் இருக்கிறதே, வயசானாலும் கோடு வரும், அறிவு ஞானம் அதிகமா இருந்தாலும் நெற்றியில் கோடு வரும். கலைஞரின் நெற்றியிலே இருந்தது அறிவின் பிரதிபலிப்பு. அவர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அது மட்டுமல்ல, அந்த 3 கோடுகள் எதை சொல்லுகிறது தெரியுமா? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பதை தான் உருவத்திலேயே சொல்லுகிற மாபெரும் தலைவன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு தலைவனுக்கு இன்றைக்கு பிறந்த நாள். அதை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடக்கூடிய வகையிலே இங்கே கூடியிருக்கக்கூடிய வீரத்தின் திறவுகோல், விவேகத்தின் பிறப்பிடம், ஆற்றலின் ஊற்று, வெற்றிகளின் வித்து திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னாலே அது மாபெரும் சக்தி என்பதை நிரூபித்து அமர்ந்திருக்கக்கூடிய கழக தொண்டர்களே, நான் அன்பு சகோதரி பிரியாவிடத்திலே கேட்டேன், எவ்வளவு நேரம் பேச வேண்டும் என்று. எவ்வளவு நேரம் பேசினாலும் அவருடைய சாதனைகளை, அவர் தமிழ் மேன்மையை குறித்து பேச வேண்டும் என்று சொன்னால் நேரம் போதாது நமக்கு. ஆனால் அவர்கள் நிறைய பேசுவதற்காக இங்கே காத்திருக்கக்கூடிய காரணத்தினால் ஒரு 15 நிமிடம் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் விறுவிறுன்னு பேசிடுவேன். இல்லை, நான் ஒரு பெண்மணியை தேடுறேன், அவங்க இங்கே இருக்கிறாங்களான்னு பார்க்குறேன். டாக்டர் சாந்தகுமாரி மேடம் வரலையா? சரி. அதனால உட்கார்ந்து இருக்கக்கூடிய கழக கண்மணிகளுக்கு சொல்லுகிறேன், எழிலரசி எந்த கட்சியும் சாராதவர். நான் எப்பொழுதும் மேடையிலே சொல்லுவது அதுதான். ஆனால் இந்த மேடையில் அழைப்பு வந்தால் ஓடோடி வருகிறேன் என்று சொன்னால், பெண்கள் நாம் இன்றைக்கு விடுதலை பெற்றிருக்கிறோம், பொருளாதார சுதந்திரம் பெற்றிருக்கிறோம், பாலின சமத்துவம் அடைந்திருக்கிறோம் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி இல்லாமல் நிச்சயமாக அது நடந்தே இருக்காது. இன்னைக்கு படிச்சுட்டு ஒரு டாக்டரேட் முடிச்சுட்டு உங்க முன்னாடி வந்து நிற்கிறேன் என்று சொன்னால், தமிழனின் 6வது அறிவை தட்டி எழுப்பி தமிழன் என்கின்ற தன்மான உணர்வை தட்டி எழச் செய்த ஈரோட்டு சிங்கம், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் என்கின்ற ஒரு மனிதன் இல்லை என்று சொன்னால், இன்றைக்கு எழிலரசியும் கிடையாது, பிரியாவும் கிடையாது. அப்படி பெண்களை உயர்வுபடுத்தி பார்த்த ஒரு அழகான கட்சி. இன்னைக்கு கால சூழல், எப்பொழுதுமே மக்கள் உயர்ந்த ஒன்றை நேசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் தான். ஆனால் சில நேரங்களில் அவர்களுடைய ரசனையில் சற்று மாற்றம் வந்துவிடும். எங்கள் கவிக்கோவின் கவிதையோடு சேர்த்து என் கற்பனையும் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது எப்படி நிகழும் தெரியுங்களா? வானத்தின் உச்சியிலே ஒரு அழகான நிலா ஜொலித்துக் கொண்டே இருக்கிறது. அது அழகானது, அது குளிர்ச்சியானது,
அது நம் தலைமுறை தலைமுறையாக நமக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிற ஒரு அழகான நிலா. அந்த நிலா இதோ என்று ஒரு விரல் சுட்டி காட்டுகிறது. ஆனால் பார்த்த மக்கள் அந்த விரலைத்தான் பார்த்து ரசித்தார்கள். இந்த விரல் எவ்வளவு அழகாக இருக்கிறது, அதன் நகங்கள் முத்துச்சிப்பிகளைப் போல ஜொலிக்கிறதே. ஒருவன் ஓடி வந்து அந்த விரலுக்கு மருதாணி பூசினான், மற்றொருவன் ஓடி வந்து அந்த விரலுக்கு தங்க மோதிரம் அணிவித்தான், இன்னொருவன் பக்தியின் உச்சியில் போய் அந்த விரல்தான் கடவுள் என்று அந்த விரலை வெட்டி பிரதிஷ்டை செய்து வழிபாடே செய்ய ஆரம்பித்து விட்டான். ஆனால் கடைசி வரை அந்த விரல் எதை சுட்டியது? நிலவை சுட்டியது. கடைசி வரை மக்கள் அந்த நிலவை பார்க்கவே இல்லை. ஆனால் இதனால் நிலாவுக்கு ஒன்றும் நஷ்டமே கிடையாது. அந்த நிலா இப்பொழுதும் குளிர்ச்சியாக இருக்கிறது, இப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது அடுத்தடுத்து உன் தலைமுறைக்கு உழைப்பதற்கு தயாராக இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் ஒன்று தெரியுமா? அந்த நிலவின் வெளிச்சத்திலே தான் இந்த விரலுக்கு வழிபாடே நடந்து கொண்டிருக்கிறது. புரிந்தவர்கள் கைத்தட்டுவீர்கள், புரியாதவர்களுக்கு நான் ஒன்றும் சொல்லுவதற்கு இல்லை. ஆனால் நான் எந்த கட்சியும் சார்ந்தவள் இல்லை, அதனால் சொல்லுவதற்கு கிடையாது. சார், ஒரு மனிதன் தன் இனம் சொற்களால் கூட காயப்பட்டு விடக் கூடாது என்று நினைத்த ஒரு மனிதன், அவருடைய பிறந்த நாள் என்று. நாம பிறக்கும் போதே இப்படி பிறக்கணும் அப்படி பிறக்கணும்னு வரம் வாங்கிட்டு வரோமா கடவுள்கிட்ட? அப்படி ஏதாவது வரம் கிடைக்கிற மாதிரியா இருந்தா நாமெல்லாம் இப்படியா வந்து பிறந்திருப்போம்? ஒரு பில்கேட்ஸுக்கு, ஒரு அம்பானிக்கு, அதானிக்கு, அட்லீஸ்ட் டாடா பிர்லாவுக்கு பிள்ளையா வந்து பிறந்திருப்போமா மாட்டோமா? நாம இங்க வந்து என்னவாக பிறக்க வேண்டும் என்று நம்ம கையில கிடையாதுங்க. ஆனால் பிறக்கின்ற போதே சில குழந்தைகள் உறுப்புகள் ஊனமடைந்து பிறக்கின்ற போது இந்த சமூகம் அவர்களை எந்த வார்த்தைகளால் காயப்படுத்தியதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் வார்த்தைகளால் கூட அவர்கள் காயப்பட்டு விடக்கூடாது என்று இனி ஒருபோதும் ஊனமுற்றவர்கள் என்று சொல்லாதீர்கள், மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் என்று சொல்லுங்கள் என்று சொன்ன ஒரு மாபெரும் தலைவன். அதே போலதாங்க பிறப்பால் மூன்றாம் பாலினத்தவர் என்று, இது ரொம்ப டீசென்டான சொல். ஆனாலும் சமூகத்தில் அவர்களுக்கான வார்த்தைகள் சொற்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மூன்றாம் பாலினத்தவருடைய இடத்திலே நின்று யோசித்த அந்த மனிதர் சொன்னார், இனி அவர்களை இந்த மாதிரி சொற்களால் காயப்படுத்தி விடாதீர்கள், அவர்களை திரு நங்கைகள் என்று மரியாதையோடு அழையுங்கள் என்று சொன்னார். திரு என்றால் செல்வம், திரு என்றால் உயர்வு, திரு என்றால் மகிழ்ச்சி, திரு என்றால் குபேரன். அவ்வளவு. நம்ம பத்திரிகையில் எழுதினா கூட என்ன எழுதுறோம்? திரு, திருமதி. என்ன அந்த திரு? உயர்வுங்க. அவர்கள் உயர்வு செய்ய வேண்டிய பாலினத்தவர்கள் என்று சொன்னவர். கணவன் இல்லையா, விதவை விதவை என்று அவளை காயப்படுத்தாதீர்கள். அவள் நினைத்தால் அவள் மறுமணம் செய்யலாம், அவள் நினைத்தால் மீண்டும் வாழ்க்கையை தொடங்கலாம், அவளுக்கு மீண்டும் பொட்டிட்டு அழகு பாருங்கள் என்று விதவை என்று சொல்லாதீர்கள், கை பெண்கள் என்று சொல்லுங்கள் என்று சொன்ன மனிதர் அவர். அவருடைய யோசனை, அவருடைய ஞானம், அவருடைய அறிவு தான் இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவில் செம்மாந்து நிற்கிறது. வாங்க, நீங்க நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வடநாட்டு பக்கம் டூர் போவோம். போய் பார்த்தாதான் தெரியும் ஏன் அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓடோடி வந்து இங்க வேலை பார்க்கறாங்கன்னு. அங்க இருக்கிறவங்களுக்கு ஃபாரின் எதுன்னு கேட்டா தமிழ்நாடு தாங்க கொண்டு வந்து எல்லா துறையிலும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த மனிதனுடைய பாதையை முன்னெடுத்தவர் தான் நம்முடைய மக்களின் முதல்வர், என்னாலும் முதல்வராக இருக்கக்கூடிய நம்முடைய தளபதியார் அவர்கள். நீங்க இந்த வளர்ச்சி, இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி வரலாற்றினுடைய பக்கங்களை நீங்கள் புரட்டி பார்த்தால், திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் எவ்வளவு உழைத்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். 2000 ஆண்டுகள் அரசியல் வரலாற்றிலே எடுத்து நீங்க பாருங்க. 2000 ஆண்டு அரசியல் வரலாற்றில் இது சூத்திரர்களின் ஆட்சிதான் என்று உரக்க சொன்ன ஒரு தன்மான தலைவன் நமக்கு கிடைத்தது எவ்வளவு பெரிய வரம். அவர் சொன்னாரு, என்னடா பிற்பட்டோர், நீ அவனை பின்னாடி தள்ளி இருக்கிற, பொருளாதார ரீதியாக அவன் பார்க்கிற வேலையை வைத்து
அவன் இன்ன ஜாதி என்று நீ பின்னாடி தள்ளி இருக்கிறடா. அவன் பிறக்கும் போதேவா அப்படி பிறந்தான். நீ என்ன பண்ணிருக்க? பிற்படுத்தப்பட்டோர். நீ பின்னாடி பண்ணிருக்க, அவனை தள்ளி இருக்கிற. தாழ்த்தப்படுத்தப்பட்டோர்னு சொல்லுடா, பிற்படுத்தப்பட்டோர்னு சொல்லு. நீ பண்ணிருக்கிற. இவ்வளவு யோசனைகள் வார்த்தைகளால் சொற்களால் அவர் உருவாக்கிய அந்த சகாப்தம் இருக்கிறது பாருங்க. இன்றைக்கும் அரசு அலுவலகங்களிலே நீங்கள் போனால் தமிழ் வாழ்க என்று ஜொலிக்கிறதே, அதற்கு சொந்தக்காரர் அந்த மா தலைவன். தமிழுக்கு ஒரு முகம் வரைந்து காட்டு என்று சொன்னால், ஒருவேளை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னால் வள்ளுவனை வரைந்து காட்டி இருப்போம். ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னிருந்தால் கம்பனை முகமாக காட்டி இருப்போம். ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறேன், தமிழின் முகத்தை வரைந்து காட்டு என்று சொன்னால் டாக்டர் கலைஞரின் முகத்தை தான் வரைந்து காட்ட முடியும். என்ன ஆச்சரியம் தெரியுங்களா அந்த மனிதர்கிட்ட? அவருடைய நினைவு சக்தி, ஞாபக சக்தி ஒரு பக்கம் இருந்தாலும் எதையுமே டேக் இட் ஈஸிங்க, கோபப்படுறது கிடையாது. நான் கூட மக்கள் முதல்வரை பார்த்து வியந்திருக்கிறேன். எல்லா கட்சியிலும் இருந்து இப்படி பேசுகின்ற போது இந்த மனிதர் அந்த சொற்களிலே கொஞ்சம் கூட நாகரிகம் தவறி பேசாமல் பேசுகிறாரே எப்படி என்று பார்த்தால், விதை அந்த மாதிரி, வழி அந்த மாதிரி, சாதாரணமா வந்துடாது. பார்த்து வியக்கிற விஷயம். நீங்க முருகன் கோயிலுக்கு போறோம். எங்க திருவண்ணாமலை நானும் முருகர் கோயிலுக்கு போவேன். பட்டெல்லாம் இட்டிருக்கேன்ல. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் உண்டு, கூறுமடி யார்களை தீர்த்த முகம் ஒன்று, குஞ்சுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று அப்படின்னு பயபக்தியா நின்று சாமி கும்பிட்டுட்டே இருக்கேன். ஒருத்தன் வந்து நின்னான், மாமனே முருகா. தப்புன்னு கண்ணை திறந்தேன். டேய், அப்பனே முருகான்னு சொல்லு. அது என்னடா மாமனே முருகான்னு சொல்றியேன்னு. அவன் எனக்கு பாடம் நடத்தினாங்க. நீங்க தமிழ் டீச்சர் தானே, தேவாரத்திலேயே சொல்லியிருக்கேன்னா. மாமனே நான் சொல்லியிருக்குன்னு. ஆமா, அப்பன் நீ, அம்மை நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீன்னு சொல்லியிருக்கல. எல்லா உறவுக்கும் அவன் சொந்தக்காரன், அதனால ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொன்னான். சரி, விட்டு போறேன். ஏன் அப்படி சொன்னேன்னு மட்டும் எனக்கு சொல்லுனேன். ஒரு 2 நிமிஷம் இல்லைங்க, உங்களுக்கு தெரியும்னா. ஒயிட் கலர் சுடிதார் போட்டுக்கிட்டு ஒரு புள்ள வந்துச்சு, பூக்குடையோட வந்து அப்பனே முருகான்னுச்சு. இப்போ அவன் என்கிட்ட கேட்குறான், இப்போ நான் மாமனே முருகான்னு சொன்னது கரெக்டாக இருக்கான்னா. நீங்கள் அந்த முருகன் தமிழ் கடவுள் என்று நாம் வணங்குகிற அந்த கடவுள் வைதாரையும் அங்கு வாழ வைப்பான் என்று அருணகிரிநாதர் பாடுகிறார் கந்தர் அலங்காரத்தில். திட்டுறவங்களை கூட முருகன் என்ன பண்ணுவானா? வாழ வைப்பானா. அதே போலதாங்க கடவுள் மட்டும்தான் அப்படி செய்வாரா என்று கேட்டால், பெரிய புராணத்தில் அப்படியே நம்ம சுந்தர நாயனார் கிட்ட வரும். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா எத்தா மறவாதே நினைக்கின்றேன் என்று போடு. கடவுளை பித்தன் என்று கூப்பிடுகிறார். பித்தன்னா என்ன? நம்ம பாணியில சொல்லணும்னா பைத்தியம், லூசு. அப்ப கடவுளை திட்டினால் கூட கடவுள் என்ன பண்ணுவானா? தமிழால திட்டுறாயா? என்ன எப்படி திட்டுறா? எனக்கு பிடிச்ச மொழி தமிழ்ல திட்டுறாயா, திட்டுன்னு சொல்லுவாராம் கடவுள். கலைஞர்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த கண்ணதாசன் இருக்கிறாரே, நம்ம கட்சியில இருந்து அந்த கட்சியில போய் நின்னுகிட்டு உங்களை இப்படியெல்லாம் திட்டுறாருங்க. கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா? யோ, திட்டட்டையா, அவன் தமிழுக்கு ஒருத்த ஈடு உட்கார முடியுமாயா? என்ன அழகா திட்டுறாயா, திட்டினா கூட. எவ்வளவு ஒரு தீஞ்சுவை தமிழிலே திட்டுகிறான், ரசிக்கணும் ஏன்னாராம். ஏங்க, கடவுள் இல்லைன்னு யாருங்க சொன்னது? இந்த மனசுதாங்க கடவுள். கடவுளுக்கு நிகரான ஒரு குணத்தை பிரதிபலிக்கிற ஒரு தலைவன். நீங்க ஒரு சத்யஸ்ரீ சாய்பாபாவுடைய மீட்டிங்ல ஒரு முறை மேடையில் உட்கார்ந்தார் கலைஞர். அவர் சொன்னாரு, இது கடவுள் மறுப்பு கொள்கை உடையவராச்சே, இவர் ஏன் இந்த மேடைக்கு வந்தாங்கன்னு நீங்க யோசிக்கிறீங்க. ஆனால் கடவுள் மறுக்கிற மாதிரி நான் வாழ்ந்தவன் இல்லை என்கிற காரணத்தினால் இந்த மேடையிலே வந்து அமர்கிறேன் என்று சொன்னார். கடவுள் விரும்புகிற மனிதராக அவர் இருந்திருக்கிறார். அப்ப நான் வியந்து பார்க்கிற இந்த தலைவனுடைய பிறந்த நாள் இன்றைக்கு. எழுத்தை ஆளும் தகுதி படைத்த எத்தனையோ தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஆனால் எழுத்தாலே ஆளும் தகுதி படைத்த ஒரு மாத்தலைவன். அவர் சினிமா வசனை எழுதி கதாநாயகியை திட்ட சொன்னா கூட அந்த தமிழை நாம ரசிக்கலாம்.
டி.ஆர். ராஜகுமாரி தெரியும்ல உங்களுக்கு? எங்களுக்கெல்லாம் தெரியும். எங்க முன்னாடி தலைமுறையினுடைய கதாநாயகி தான், இருந்தாலும் எங்களுக்கு தெரியும். அந்த அம்மா மனோகரா படத்துல அந்த அம்மா தான் வில்லி. அந்த அம்மாவை திட்டுற மாதிரி ஒரு வசனம், ஏங்க அந்த அம்மாவை திட்டுற மாதிரி வசனம் எழுதுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஜென்சி தலைமுறை வரை அதை ரசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கோமல வள்ளி, கோமேதக சிலை, கூவும் குயில், குதிக்கும் மான் என்றெல்லாம் முன்னால் பாராட்டப்படும் இந்த கோணல் புத்திக்காரியின் கொல்லிக்கண்களை, கொடிய நாக்கை என் வாளுக்கு இரையாக்கி விட்டு அதை தடுத்தால் உம்மையும் உமக்கு பக்கத்துணையாக வந்தால் இந்த பட்டாளத்தையும் பிணமாக்கி விட்டு சூனியகாரிக்கு ஆலவட்டம் சூட்டியவர்களை சுடுகாட்டுக்கு அனுப்பிவிட்டேன் என்று சுழலும் வாளுடன் சூழ புகழுடன் என் அன்னையிடம் ஓடி மன்னிப்பு கேட்க வேண்டும். நிறைவேற்றட்டுமா அந்த உத்தரவை? புருஷோத்தமன் போரிலே புலி, வாளெடுத்தால் வையம் நெடுங்கும். அவரா இப்படி பயப்படுகிறார்? பாவம், வேலின் கூர்மையை சோதித்த விரல்கள் இந்த வஞ்சகையின் விரல்களை அல்லவா ரசித்துக் கொண்டிருக்கிறது. கோட்டை கொத்தளங்களை பற்றி நினைத்துக் கொண்டிருந்த நெஞ்சம் இந்த குட்டை சோரின் நிலையில் அல்லவா குளிர்ச்சி காண்கிறது என்று சொன்ன. பேசாதே. யாரு? அரியணையில இருக்கிறவங்க. ஊர் பேசுகிறது, உலகம் பேசுகிறது, நான் ஏன் பேசக்கூடாது? எங்க தெருவில் ஒருத்தர் சொன்னார், பரவாயில்லைங்க, இந்த மாசம் எனக்கு கரண்ட் பில்லு ரொம்ப கம்மியா வந்திருக்குது அப்படின்னாரு. படுபாவி, கரண்ட் இருந்தாதானடா உனக்கு பில்லே வரும். நீங்க எந்த கால சூழ்நிலையிலுங்க இந்த மனிதரை பார்த்து வியக்காத தலைவர்களே கிடையாது. அந்த மனிதனுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் விழா, எழுச்சியோடு கொண்டாடக்கூடிய தொண்டர்கள். அவருடைய சாதனைகள்லாம் சும்மா இன்னைக்கு நீங்க புத்தகங்களாக படித்தாலும் சரி, நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணாலும் சரி, ChatGPT கிட்ட கேட்டாலும் சரிங்க, அது சொல்லுகிறது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பட்டியலிடுகிற போது கலைஞர் என்கின்ற அந்த மா மனிதனுடைய உழைப்பு எவ்வளவு எத்தகையது என்பதை இன்றைக்கு கூகுள் பேசுகிறது. நீங்க காவல்துறை இன்னைக்கு அதை சொல்லணும். நாம பெண்கள் அந்த காவல் உடையில் மிடுக்காக இன்றைக்கு நாம் பார்த்து ரசிக்கிற அந்த பெண்களுக்கெல்லாம் வித்திட்ட பிள்ளையார் சுழி போட்ட முதல் மனிதர் யார் தெரியுமா? 1973 தமிழ்நாட்டில் தான் முதல் பெண் காவலர் நியமனம் தலைவருடைய ஆட்சியிலே நியமனம் செய்யப்பட்டது. இன்றைக்கு அதனுடைய வளர்ச்சியைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் பெண்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அப்பாவுக்கு மகளாக இருக்கிறோம், அப்புறம் ஒரு ஆணுக்கு மனைவியாக இருக்கிறோம், அப்புறம் ஒரு பிள்ளைக்கு அம்மாவாக இருக்கிறோம், அடுத்த ஸ்டேஜ் பாட்டி ஆயிடும். இதான சர்க்கிள். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த சர்க்கிளில் எங்க வேணா டப்புன்னு ஒரு கேப் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க இத்தனை பேரும் டேக் கேர் பண்ணி தான் நாம இந்த பூமியில வாழ முடியும்னு ஒரு காலகட்டம் இருந்தது தெரியுமா உங்களுக்கு? ஒரு காலம் வரைக்கும் அப்பா பாதுகாக்கணும், ஒரு காலம் வரைக்கும் கணவன் பாதுகாக்கணும். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை விவாகரத்தே செய்யாத ஒரு கணவன், உங்களை விட்டு பிரியாத ஒரு கணவன், உங்கள் மதிப்பை கூட்டுகிற ஒரு கணவன் யார் தெரியுமா? கல்வி ஒன்றுதான் அந்த கணவனாக இருக்க முடியும். அந்த கல்வியில பெண்கள் முன்னேற வேண்டும், அவர்கள் சுயமரியாதையோடும் தன்மானத்தோடும் வாழ வேண்டும் என்று எத்தனை எத்தனை திட்டங்களை கொண்டு வந்த மா மனிதர் தெரியுமா? அவரு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பெயரிலே, டாக்டர் தர்மாம்பாள் பெயரிலே, அன்னை தெரேசாவின் பெயரிலே என்று அத்துணை திட்டங்களை கொண்டு வந்தார். நீங்க 1929 பெரியார் ஒரு மாநாட்டிலே பெண்கள் சொத்துரிமையில் சம உரிமை உடையவர்கள் என்கிற தீர்மானத்தை கொண்டு வந்தார். மாநாட்டில் எப்போ? 29. பெரியாரின் கனவுகளையும் அண்ணாவின் கனவுகளையும் நனவாக்கிய ஒரு மாபெரும் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். மகளிருக்கான சொத்துரிமையை இந்தியாவிலேயே முதலாக தந்த முதல் மாநிலம் அது தமிழ்நாடு என்பதை அரசு சட்டசபையிலே அன்றைக்கு தீர்மானமாக நிறைவேற்றினார். 2020 இந்தியா முழுக்க உச்ச நீதிமன்றத்தால் அது இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாக யோசிக்கிற ஒரு தலைவன், அதை செயல்படுத்துகிற ஒரு தலைவன், ஒரு மாவீரனாக இந்த இனத்தினுடைய தளபதியாக வலம் வந்தவர். எனக்கு இன்னும் ஒரு ஆச்சரியம், சரி படிக்கல, பெண்கள் படிக்காம விட்டுட்டாங்க. 1989 அவரு கொண்டு வந்தது தாங்க மகளிர் சுய உதவி குழு. இன்றைக்கு நாம தெருக்கல்ல பாக்குறோம்,
ஒரு 20 பெண்கள் 30 பெண்கள் ஒரு தொழில் செய்கிறார்கள், அவர்கள் பொருளாதாரத்தில் தனி சுதந்திரத்தோடு திகழ்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மனிதர் தான் காரணம். நம்ம பாட்டி என்ன பண்ணுவா, தாத்தாவுக்கு பரிமாறிட்டு சோறு போடுவா, குழம்பு ஊத்துவா, காய வச்சுட்டு ஓடி போய் கதவுக்கு பின்னாடி நின்னுக்குவா. திரும்ப அவரு ரசம் ஊத்துமானா குடுகுடுன்னு வருவாங்க, ரசம் ஊத்துவாங்க, திரும்ப இழுத்து போத்திக்கிட்டு கதவுக்கு பின்னாடி போய் நின்றுடுவாங்க. இது யாரு? நம்ம பாட்டி. நம்ம அம்மா அப்பாவுக்கு எப்படி பரிமாறினாங்க? தரையில உட்கார்ந்து அவருக்கு முன்னாடி தட்டை வச்சு அவருக்கு வேணுன்றதை போட்டுட்டு குனிஞ்ச தலை நிமிராம இருப்பாங்க. இது யாரு? நம்ம அம்மா. இப்ப நாம எப்படி? உனக்கு நான் தோசை ஊத்துறேன், எனக்கு நீ தோசை ஊத்து, எனக்கு முடியலன்னா வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து நீயே ஊத்து. வீட்டுக்கார சொல்றமா இல்லையா? நடக்குதா இல்லையா? இது எப்படி சாத்தியம்? வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் நாம் பாரதி. இந்த பெண்கள் இன்றைக்கு வீராங்கனைகளாக குடும்பத்தில் மட்டுமல்ல சமூகத்திலும் இன்றைக்கு செம்மாந்து நிற்கிறோம், நிமிர்ந்த நன்னடையோடு நடக்கிறோம் என்று சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செய்த மாபெரும் திட்டங்களும் பணிகளும் செயல்பாடுகளும் தான். நிறைவு செஞ்சுக்கலாம் அப்பா, ஏன்னா மேடம் உத்தரவு கொடுத்தாதான். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, நான் பார்த்து அதிசயத்த ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன். நாங்கள் பட்டிமன்ற பேச்சாளர், இலக்கியம் வாசிப்பவர்கள், உங்களுக்கு தெரியும், கம்ப ராமாயணத்துல ராமனுக்கு அரச பதவின்னு சொல்றாரு தசரதன். கைகேயி கூட்டு சொல்றா, அதெல்லாம் கிடையாது, என் மகன் பரதன் நாடாளுவான், நீ என்ன பண்ண, காடால போன்ட்டா. இவன் அடுத்த நாள் மர உரி தரித்து ராமன் கிளம்புகிறான். இப்ப நல்லா கேளுங்க, நீங்களும் நானும் அடுத்த நாள் அப்பா கூப்பிட்டு இந்த சொத்து உனக்கு தான், இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நாள் நம்ம சித்தி கூப்பிட்டு அந்த கற்பனையெல்லாம் வளர்த்துக்காத, நீ உங்க அம்மா வீட்டுக்கே போனா சித்தி உசுரோட இருப்பா? எங்க இயல்பா சாதாரண மனிதன் மனநிலை அதுதாங்க. அட்லீஸ்ட் அப்படியே தூக்கி கொடுக்குறோம், அந்த வீட்டை எனக்கு வேணான்னு தூக்கி கொடுக்குறோம். நம்ம முகத்தை என்ன பண்ணுவோம், பரண மேல தூக்கி வச்சுக்குவோம். இந்த முகத்துல சிரிப்பு வரும் வராது. ஏன்? வர வேண்டியது வராம போச்சே, வர வேண்டியது வராம போச்சே, சொன்னாங்களே வராம போச்சே, நினைப்போமா மாட்டோமா? ராமன் மர உரி தரிக்கிறான், பக்கத்திலே சீதை, பக்கத்திலே இலக்குவன், காடு நோக்கி இப்போது செல்லுகிறான் நாட்டை விட்டு. ஏன்னா நாடு உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவன் முகம் எப்படி இருந்துச்சான்? கம்பன் சொல்லுகிறார், வெய்யோ நொழி தன்மேனியில் விரிசோதியன் மறைய பொய்யாமெனும் இடையாளோடும் இளையானோடும் போனான், மையோ மரகதமோ மரிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் அழகென்பதோர் அழியா அழகுடையான் என்று பாடுகிறான் கம்பன். எப்படி இருந்துச்சா? சூரியனுடைய பிரகாசத்தை விட ராமனின் முகம் அவ்வளவு பிரகாசமா இருந்ததா, மகிழ்ச்சியா இருந்ததா. நாடு இல்லைங்கிற கவலையே இல்லையா, அப்படி போனாராம். யாரு? ராமன். அந்த கம்பராமாயண ராமனை நாம் திரும்ப பார்க்க முடியுமா என்கின்ற ஆதங்கம், ஏக்கம் யாருக்கேனும் இருந்தால் நீங்கள் கவலையை விட்டொழியுங்கள். தேர்தல் முடிவு வெளியே வந்த அடுத்த நாளே வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாலும் தன் கொளத்தூர் தொகுதிக்கு அதே பிரகாசத்தோடு, அதே ஒளியோடு, அதே மகிழ்ச்சியோடு கவலை உறாதீர்கள் என்ற தன் தொண்டர்களுக்கு இல்லறம் துறவரத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தொண்டரத்தோடு ஒரு மனிதன் இன்றைக்கு நமக்கு தலைமை ஏற்றிருக்கிறாரே, அவருக்கு நாம் தொடர்ந்து ஆதரவளிப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.